எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோடு 26. இன்னைக்கு ஜமதக்னி முனிவர் கதையை பார்ப்போம். நம்ம பரசுராமர் கதையை பார்த்தோம். பரசுராமர் எல்லாத்தையும் ஜெயிச்சிருந்தார். பரசுராமருக்கு வந்து வித்த கற்றுக்கிட்டது, பீஷ்மருக்கு வித்த கற்றுக்கிட்டவர் பரசுராமர் தான். இந்த பரசுராமர் தான் கடைசியில் வந்து தன்னுடைய தாங்கிட்ட இருக்க சிவதனுசை வந்து உடைக்க சொல்லி ராமரை கேட்கறது. ராமர் அந்த உடைக்கிற மாதிரி சொல்கிறா பாருங்க, உடைச்சிடுற மாதிரி. அது வந்து கடைசியில் நடக்குது. இதை என்ன பண்றார், இவர் என்ன பண்ற, ஒரு அந்த பெரிய ராஜா ஒருத்தர் இருக்கார் காதின்னு. ஜமதக்னி முனிவர் கதையை சொல்றேன். பெரிய ராஜா காதின்னு ஒரு பெரிய ராஜா. அவருக்கு பிரசூரியைன்னு ஒரு மனைவி, ஒய்ஃப். அவரோட ஒய்ஃப் பேர் வந்து பிரசூரியை. இவங்க ரெண்டு பேருக்கும் சத்தியவதினு ஒரு பொண்ணு. அந்த சத்தியவதி வேற, இந்த சத்தியவதி வேற, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அந்த சத்தியவதி வேற, பஞ்சபாண்டவர்கள் அந்த அதுல வர அந்த ராஜமாதா விசித்திரவீரியனோட அம்மா பராசர முனிவரோட ஒய்ஃபா இருந்தாலே அவ மீனவ பெண்ணா இருந்து சத்தியவதி. அந்த சத்தியவதி வேற, இந்த சத்தியவதி வேற. இவ பேரும் சத்தியவதி. இவ என்ன பண்றா, அந்த ரிஷிக முனிவரோட பொண்ணு. இவரோட காதி ராஜாவோட பொண்ணு. ரிஷிகர்னு ஒரு முனிவர் அந்த காதி ராஜா கிட்ட ஆக்சுவலா அவர் தவம் செய்யறதுக்கு இடம் கேட்டு வர்றார். ஆக்சுவலா காதி ராஜா கிட்ட கேட்டு தவம் செய்யறதுக்கு இடம் வேணும். அது கேட்டா ராஜா கொடுப்பார். அதெல்லாம் அந்த காலத்துல கேட்டு வாங்குறது வழக்கம், மரபு. அதுக்கான என் தவம் செய்யறதுக்கு இடம் கேட்டோடனே அந்த இடம்லாம் அந்த குடியில் பர்ணசாலை அமைச்சிக்கிறதுக்கு இடம்லாம் கொடுத்து அதுக்கான போஷாக்கெல்லாம் பண்ணி பர்ணசாலையை அமைச்சு கொடுத்து எல்லாம் பண்ணுவார். ராஜா பண்ணி கொடுத்தார். அதனால ராஜா கிட்ட இடம்னா அது இல்லை, அந்த வசதிகளை இவனோட இந்த முனிவர்களோட ஆசிரமங்கள் அமைக்கிறதுக்கான வசதிகளை பண்ணி கொடுக்கறதுக்கு இடம் கேட்கறதுக்கு வர்றார். இந்த ரிஷிக முனிவர் அந்த காதி ராஜா கிட்ட வர்றார். காதி ராஜா எல்லாம் பண்ணி தரேன்னு ஒத்துக்கிறான். அப்ப அவருக்கு வந்து அவருக்கு அந்த ரிஷிக முனிவர் அங்கே தங்கியிருக்காரு. தங்கி இருக்கும்போது அவருக்கு பணிவிடை செய்யறதுக்கு இந்த சத்தியவதின்ற அந்த பிரசூரியை காதி ராஜாவோட பொண்ணு இருக்காளே, அவ வந்து பணிவிடை செய்யறான். பணிவிடை செய்யும் போது என்ன பண்ணிடுறா, அவ வந்து இந்த ரிஷிக முனிவரை விரும்ப ஆரம்பிச்சிடறான். விரும்ப ஆரம்பிச்சுட்டு இவர்கிட்டையும் சொல்லிடுறேன், ரிஷிகர்கிட்டையும் சொல்லிடுறா, நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு. ரிஷிகருக்கு அது வரைக்கும் அவருக்கு அது இல்லை. இவன் சொன்ன உடனே அவருக்கு மனசில் தோடிடுறது. தோடின உடனே சாதாரணமாக பொண்ணு வீட்டுக்காரங்க தானே கேட்பாங்க பொண்ணு வீட்டில். அது மாதிரி இவர் என்ன பண்ணார், நான் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பார்க்குறேன், நீ பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கூட எனக்குன்னு ரிஷிகர் வந்து அந்த காதி ராஜாக்கிட்ட கேட்பார். காதி ராஜாவுக்கு சுத்தமாக ஒரு முனிவருக்கா போய் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுன்னு அவருக்கு வருது. நம்ம அதை அவர்கிட்ட நான் மாட்டேன்னு சொன்னோம்னா ஏதாவது சாபகம் ஊற்ற போறாரோன்னு அந்த பயம் வேற. சரி நான் தரேன், நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு காது மட்டும் கருப்பா இருக்கிற 1000 குதிரை எனக்கு வேணும். அது மாதிரி நீங்க அந்த 1000 குதிரையை கொண்டு என்கிட்ட நிறுத்திட்டீங்கன்னா நான் உங்களுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றார். இது நடக்கிற காரியமா? இது அவர் என்ன ரிஷிக முனிவர் இருந்து ரிஷிக முனிவரை அவர் வந்து அந்த ஒரு சாதாரண முனிவரால எப்படி எவ்வளவு 1000 குதிரை எல்லாம் எங்கேருந்து கொண்டு வர முடியும்? அவரால் ஒரு காது மட்டும் கருப்பா இருக்கணும். 2 காது இல்லை, ஒரு காது கருப்பா இருக்கிற குதிரையா 1000 குதிரை ஒரே மாதிரி 1000 குதிரையை ரெடி பண்ணி கொண்டு வர முடியுமா? எங்களால் உருவாக்கவே முடியாது இல்லையா? அதை சொல்லி அனுப்புறார். உடனே ரிஷிகர் என்ன பண்றாரு, சிரிச்சுட்டே வந்து வெளியில வந்து அந்த அரண்மனையை விட்டு வாசல்ல வந்து நிற்கிறார். வருண பகவானை கூப்பிடுறார். வருண பகவான் வந்து அவர் பெரிய ரிஷி, அவர் மகா ரிஷி, பெரிய ரிஷிகன்றது பெரிய மகா ஞானி ரிஷி. வருண பகவானை கூப்பிட்டு எனக்கு இப்போ உடனே 1000 குதிரை வேணும், ஒரு காது இருக்கிற குதிரை, ஒரு காது கருப்பா இருக்கிற குதிரை 1000 குதிரை வேணும்னு. உடனே வருணன் வந்து அப்படியே கொண்டு கொடுத்துறான். என்ன ரிஷிகள்லாம் கேட்டா அவெல்லாம் கேட்க மாட்டா. சாதாரணமா முனிவர்கள்லாம் வந்து யாரையும் தேவர்களை எல்லாம் கூப்பிட்டு இது வேணும் அது வேணும் வேணும்னு கேட்க மாட்டார். ஆனா இந்த ராஜா காதி ராஜா சேலஞ்சு பண்ணதுனால இந்த ரிஷிக முனிவருக்கு தன்னுடைய ஞான சக்தியை வந்து ராஜா சீண்டி பார்க்கறான்னே தோணிடுறது. அதனால என்ன பண்ணிடுறாரு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிடணும் நம்ம அப்படின்னு மனசுல வச்சுட்டு 1000 குதிரையை கேட்கற வருணன் கொடுத்துறான். 1000 குதிரை 1000 குதிரையை கொண்டு கொடுத்தவொடனே இந்த 1000 குதிரையை கொண்டு ராஜா கிட்ட நிறுத்துறாரு. கொண்டு நிறுத்தாரு. அடுத்த 1 மணி நேரத்துல 1000 குதிரை வந்தவொடனே அந்த காதி ராஜா விலை வளர்த்து போயிடுறான். ஐயோ என்ன இது, நம்ம சும்மா இவர் எங்க வரப்போறாரு, இவரால் எங்க முடியாதுன்னு கேட்டால் 1/2 மணி நேரத்துல கொடுத்துட்டாரு, ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. ஐயோ மிகப்பெரிய ஞானி போல இருக்கு, நம்ம தெரியாத பண்ணிட்டோன்னு அவர்கிட்ட காலில் வந்து சேவிச்சுட்டு சரி நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன், உங்களுக்கு அதை பத்தி ஒன்றும் இல்லை அப்படின்னா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறான். சத்தியவதியும் இந்த ரிஷிக முனிவரை கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. இவ 2 பேருக்கு குழந்தை இல்லை. அந்த காதி ராஜாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், இவன் மட்டும்தான், சத்தியவதி மட்டும்தான்.
இந்த இந்த நிலவில இந்த என்ன பண்ணுவா, ரிஷிக மகரிஷியும் அந்த சத்தியவதி ரொம்ப நாள் காலம் இருப்பா, குழந்தைகள் இருக்காது. உடனே அவன் என்ன பண்ணுவா, எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் நீங்க அப்படின்வா. கேட்ட உடனே அவன் என்ன பண்ணுவா, ஒரு பிண்டம் வர வைப்பேன். பிண்டம் வர வச்சு அந்த பிண்டத்தை கொடுத்து, இந்த பிண்டத்தை நீ சாப்பிட்டு, சாப்பிட்டேன்னா குழந்தை பிறக்குன்னுவார். உடனே அவன் என்ன பண்ணுவா, இதை சொல்லுவா, அப்பா அம்மா கிட்ட சொல்லுவா, சூரியன்னு அம்மா கிட்ட இது மாதிரி பிண்டம் கொடுத்துட்டா சாப்பிட்டா குழந்தை பிறக்கும்னு சொல்லிருக்காரு அப்படின்னு. அப்படியா, நமக்கும் நீ எங்க வம்சத்துக்கும் நம்ம வம்சத்துக்கும் நீ ஒட்டித்தான பொண்ணு, வேற இல்ல, இந்த வம்சத்துக்கும் ராஜா வேணும் இல்லையா, அரச வம்சத்தை வம்ச விருத்தி பண்ணுறதுக்கு ஒரு ராஜா வேணும். அதனால நீ வந்து அதே உங்க வீட்டுக்காரர்கிட்டே முனிவர்கிட்ட, அதாவது இவர் வந்து இவரோட மாமியார், அவளே என்ன பண்றா, தன் மருமகனான ரிஷிக முனிவர்கிட்டயே அவர்கிட்டயே சொல்லி எனக்கும் ஒரு உண்டை வாங்கிட்டு கொடு, எனக்கும் ஒரு பிண்டம் வாங்கிட்டு கொடு அப்படின்றார். உடனே அவ போய் சொல்றா. சொல்லும்போது ரிஷிகருக்கு வந்து கொஞ்சம் மாமியார் கொடுக்கறதுன்றது கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாலும் அவர் ஒன்று யோசனை பண்றாரு. இந்த அதை போயெல்லாம் சாதாரணமாக அந்த மருமகளும் மாமியாரும் ஒன்றா, அம்மாவும் பொண்ணும் ஒன்றா பிள்ளைதாச்சியாக இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். பொண்ணுக்கு கல்யாணம், பொண்ணுக்கு குழந்தை பிறந்தப்பறம் அம்மாவுக்கு குழந்தை பிறக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். அந்த காலத்தில் அவளோட வாழ்க்கை முறையும் அப்படிதான் இருந்தது. இவர் என்ன பண்றார், கேட்குறார், ராஜாவுக்கு வாரிசு இல்லையே, சரி அது நியாயமான ஒரு இதுதான், சரின்னு அது ஒரு பிண்டத்தை கொடுக்குறான். கொடுத்த உடனே கொண்டு போய் கொடுக்குறான். கொடுத்த உடனே என்ன பண்ற, இந்த பிண்டத்தை வாங்கி வச்சுக்கிறான். அது அவன் சத்தியவதியும் ஒரு பிண்டம் வச்சிருக்கா கையில, பிரசூதிக்கும் ஒரு பிண்டம் கொடுத்துறாரு. அதை கொடுத்த உடனே என்ன பண்ணுவா, அந்த பிரசூரியை சொல்லுவா, என்ன இருந்தாலும் ஒய்ஃபுக்குன்னு கொடுக்கறது வந்து ராஜா முனிவர் வந்து ஒய்ஃபுக்குன்னு இது பண்ணிக்கிறது அதிக சக்தி வாய்ந்ததாக தான் இருக்கும். நான் ஒய்ஃபு கொடுத்தது, நான் வந்து மாமியார் தானே, அதனால எனக்கு கொடுத்தது கொஞ்சம் சக்தி அந்த அந்த இது இருக்காது. அதனால நீ என்ன பண்ணு, இதை மாற்றி சாப்பிடலாம். நம்ம மாற்றி இந்த உண்டையை எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா, அந்த சக்தி இருக்கிற பிள்ளை எனக்கு பிறக்கும். எனக்கு பிறந்த ராஜாவாக இருந்தாலும் நாட்டுக்கு நல்லா இருக்கும். உனக்கு எதுக்கு அந்த சக்தி இருக்கிற பிள்ளை, அதனால எப்படியும் ஒய்ஃபுக்கு வந்து சக்தி அதிகமாக இருக்கிற, நிறைய பவர் இருக்கிற குழந்தைய தான் கொடுத்துருப்பார் ராஜா அந்த ரிஷி. அதனால அந்த உண்டையை எனக்கு கொடுத்துரு, அதில் பிறக்கிற குழந்தை நாட்டை ஆடுற மாதிரி இருக்கட்டும்னுவார். சரின்ட்டு மாற்றிடுவா, மாற்றி சாப்பிட்ருவா. மாற்றி சாப்பிட்ட உடனே அப்புறம் அவர் கேட்பார், ரிஷிகர் கேட்பார், சாப்பிட்டீங்களான்னு. அம்மா சாப்பிட்டோம், அம்மா கேட்டா, அம்மா கிட்ட அம்மாவை நானும் அவன் உண்மையை சொல்லிடுறான். அந்த காலத்தில் அதெல்லாம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், உண்மையை சொல்லிடுறான். அம்மா மாற்றி கேட்டா மாற்றி சாப்பிட்டோன்னு. ஐயோ நீ ஏன் இதை பண்ண, நீங்கள் அவ 2 பேரையும் சாப்பிட்டுட்டு ஆலமரத்தை ஒத்தியோ அத்தி மரத்தை ஒத்தியோ, அத்தி மரத்தை வந்து அந்த ராணியையும், ஆலமரத்தை வந்து இவன் அம்மாவையும் சுத்தம் சொல்லியிருப்பார் அவர். இந்த இவரோட ஒய்ஃபையும், மாமியாரை வந்து அத்தி மரத்தையும், இவரோட ஒய்ஃபை ஆலமரத்தையும் சொல்லியிருப்பார். அந்த ஒன்று அந்த பிண்டத்தை சாப்பிட்டு இன்னைக்கு அதான் அத்தி மரத்தையும் ஆலமரத்தையும் சுற்றி வரா பாருங்க குழந்தை உடனே. இதுக்கெல்லாம் இது ஒரு முன் உதாரணம் இருக்கு. அதை பண்றார், அதை சொல்றார். அவ சுற்றி வரதெல்லாம் பண்றா, ஆனால் அவள் பிண்டம் மாற்றி சாப்பிட்டது தானே. அதனால என்ன ஆகுது, 2 பேருக்கும் இதாகுது, 2 பேருக்கும் குழந்தை பிறக்கிறது. இந்த சத்தியவதிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை தான் அது வந்து ஆக்சுவலா அது அவன் அம்மா சாப்பிட்டு வேண்டியது இல்லையா, சத்தியவதிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை தான் விஸ்வாமித்திரர், பிற்காலத்தில் விஸ்வாமித்திரர். அந்த ராஜாவுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த பிரசூரியக்கு, அதுதான் ஜமதக்னி. ஜமதக்னி வந்து ராஜாவா இருந்தவர், ஞாபகம் வச்சுக்கோ. ஜமதக்னி வந்து ராஜாவா இருந்து, சாரி மாத்தி சொல்லிட்டேன், இவருக்கு இந்த சத்தியவதிக்கு பிறந்ததுதான் ஜமதக்னி. அந்த பிரசூரியக்கு பிறந்ததுதான் கௌசிகன்னு ராஜா. கௌசிகன்னு பேரு. ஆக்சுவலா விஸ்வாமித்திரர் வந்து பிற்காலத்துல விஸ்வாமித்திரன் கூப்பிடுவா, அவர் பேர் கௌசிகன்னு பேர் வச்சு ஆடுறா. நாட்டை ரொம்ப வறுமையா ஆண்டுட்டு வரோம். ஆனா ஆக்சுவலா அந்த பிண்டம் என்ன, ரிஷி இவ சாப்பிட வேண்டியது, இவளுக்கு பிறந்திருக்க வேண்டியதாகும். இந்த பிண்டத்தை சாப்பிட்டு இவளுக்கு இந்த சத்தியவதிக்கு பிறந்திருக்க வேண்டியது, பிரசூரியக்கு பிறந்திருக்காரு கௌசிகர் பிறந்து ஆண்டுட்டு இருக்காரு. அவர் அப்படி இருக்காரா. ஜமதக்னி முனிவர் என்ன பண்றாரு, இவாகிட்ட இருக்கார். இவாகிட்ட ரிஷியா இருந்து வளர்றார் இந்த சத்தியவதி கிட்ட. ஆனா அவர் ராஜாவா இருக்க வேண்டியவர். அதனால அவருக்கு அப்பப்போ அந்த ராஜா குணம் வரும். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, அந்த தண்டனை கொடுக்கறதுன்றது அசாதாரண ரிஷிகளுக்கு கிடையாது பாருங்க. பரசுராமனோட அப்பா தான் அந்த ஜமதக்னி. அவர் காட்டில் வந்து ஜபம் பண்ணிட்டு அவ வந்து ஆசிரமம் அமைச்சுட்டு இருந்தா கூட திடீர்னு அந்த வெறி செயல் வரும்.
அது என்னன்னா அந்த ராஜகுணம். அந்த ராஜாவா இருந்திருக்க வேண்டியவர் இல்லையா, அந்த ராஜாவை வந்து கொடுக்கறது, சிஷ்ட பண்றது, அவளுக்கு வந்து தண்டனையை கொடுக்கறது, இந்த இதுல எல்லாம் அந்த சில நேரத்தில் ரத்தத்தை கண்டு பயப்படாம இருக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த சில நேரத்தில் அவருக்கு வரும். இல்லாட்டா அவர் ஒய்ஃபை வந்து தலையை வெட்ட சொல்லுவாரா? யாராவது அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுப்பாளா? ஒய்ஃபை தலையை வெட்ட சொல்லி யாராவது கொடுப்பாளா தண்டனை? அப்புறம் போயிடும். ஆனா அந்த கொஞ்ச நேரம் அவருக்கு அதை வந்துட்டு போகும். அந்த அந்த ராஜாவா அவர் பிறந்திருக்க வேண்டியது, அவர் ராஜாவா இருந்து ஆண்டிருக்கணும். அவர் ஆளாத ஆசிரமத்தில் வந்துட்டதுனால அப்பப்போ அவருக்கு ராஜா குணம் தூக்கும், தலை தூக்கும். இந்த கௌசிகர் இருக்கார் இல்லையா, கௌசிகர் ஆண்டு இருக்கார் நாட்டை. கௌசிகர் நாட்டை ஆண்டு இருக்கும் போது என்ன பண்ணுவார், ஒரு நாள் அந்த காதி ராஜா வந்து கௌசிகரை வந்து ராஜாவாக்கிடுவான். கௌசிகர் இளவரசர் பட்டு சூட்டி கௌசிகரை ராஜாவாக்கி கௌசிகர் சக்கரவர்த்தியா இருப்பார். கௌசிக சக்கரவர்த்தி அப்படியே நாட்டில் வெளியில போய் வேட்டையாடிட்டு வருவார். வரும்போது வசிஷ்டர் ஆசிரமம் இருக்கும். வசிஷ்டர் ஆசிரமத்தில் தங்கி தனக்கு கொஞ்சம் சுசூஷை பண்ண முடியாது கேட்டுவார். அதெல்லாம் நான் சொன்னேனே, அந்த ராஜாக்களுக்கு வந்து பண்றது அவளுக்கு ரொம்ப சாதாரணம். அதை பண்ணுவார். அதை பண்ணும்போது அங்க வந்து அவர்கிட்ட நந்தினி பசு இருக்கும். இந்த நந்தினி பசு வசிஷ்டர்கிட்ட இருக்கு இல்லையா, இந்த நந்தினி பசுவை பார்த்த உடனே அந்த இவன் பண்ணாம பாருங்க, அந்த அதே மாதிரி பீஷ்மரோட முதல் பிறவி ஒன்று சொன்னேனே, அவன் அவன் பண்ணான் இல்லையா, அதே மாதிரி இவன் அந்த அஷ்டதிக்கு வசுக்கள் பண்ண மாதிரி இவன் என்ன பண்றார், அந்த அந்த இது மேல ஆசைப்படுறார், பசு மேல, நந்தினி பசு மேல. நந்தினி பசுவை கேட்பாரு வசிஷ்டர்கிட்ட. வசிஷ்டர் சொல்லுவார், இது கொடுக்கறது இல்லப்பா, இது வந்து நாங்க எங்களுக்காக வச்சுட்டு இருக்கிறது, எங்களுக்கு தேவையான தான் கொடுக்கும். இதை நாங்கள் நிறைய பூஜை எல்லாம் சுசூஷை எல்லாம் பண்ணணும், பூஜை எல்லாம் பண்ணி இதை வச்சுக்கணும். இது வந்து ஆணைக்கு கட்டுப்பட்டு கொடுக்கறதெல்லாம் இல்லை, நாங்கள் செய்கிற தவ வலிமைக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்டு பண்ணுறதுதான்றார். ஆனால் விஸ்வாமித்திரர் இவர் கேட்க மாட்டார். கௌசிகர் அந்த பசுவைக்கிட்ட சண்டைக்கு போவார், அதை வந்து கட்டி தூக்குவார். கட்டி இழுக்கும்போது என்ன பண்ணுவார், அது கேட்கும் வசிஷ்டர்கிட்ட, நான் போவா இருக்கவான்னு. உனக்கு எங்க அப்பயே அவையே தான் சொல்லுவார். அந்த பிரபாசன் அந்த பீஷ்மரோட இருந்தா இல்லையா, அவன் கேட்டப்ப என்ன சொன்னார், இதுதான் சொன்னார் இல்லையா, உன்னோட விருப்பம் எப்படியோ அது மாதிரி பண்ணுன்னு. அதே மாதிரிதான் இப்பயும் சொல்றாரு, நீ எங்க இருக்கணும்னு நினைக்கியோ அங்க இருந்துவார். உடனே இந்த நந்தினி பசு என்ன பண்றோம், உங்களோட ஆணை எப்படின்னா நான் அதை நிறைவேற்றுறேன்ட்டு ஒரு சீரும். சீர்ன உடனே அந்த விஸ்வாமித்திரோட அந்த படையெல்லாம் பஸ்பமாயிடும். இந்த கௌசிகனோட படை பூரா பஸ்பமாயிடும். எல்லாம் படையெல்லாம் கொண்டு எல்லாத்தையும் நிர்கதி ஆயிடுவான். ராஜா ஒண்ணுமே இல்லாத ஆயிடுவான். வெறும் கையை ஆக்கி கையில அவனோட ஆயுதம் கீதம் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு அவனோட சாதாரண ஆளா நாட்டுக்கு துரத்தி விட்டுருவான் அந்த பசு. போவான். இவன் போன உடனே என்ன இது என்ன போய் அந்த ராஜகுருன்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட கேட்பான், இது மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அவருக்கு மிருகண்ட மகரிஷின்னு ஒருத்தர், அந்த மிருகண்ட மகரிஷி தான் அந்த அவளோட குலகுரு. அந்த குலகுரு கிட்ட கேட்பான், இது மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு கேட்பான். கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார், அப்படி இல்லை, நீ போய் அந்த பசுவை நீ வேணும்னு கேட்ட தப்பு. என்ன இருந்தாலும் நீ ராஜாவா இருந்தா கூட ரிஷிகளோட சக்தியெல்லாம் உனக்கு வராது, அவளோட சக்தின்றதே வேற, அதெல்லாம் நீ வந்து அடையவே முடியாது அப்படின்னுவார். ஓஹோ அப்படியா, நான் எனக்கு இந்த ராஜ்யம் இருந்து என்ன புண்ணியம், அவளை ஜெயிக்க முடியலன்னா எனக்கு எதுக்கு இந்த ராஜ்யம்? அப்போ அவருக்கு அந்த ரிஷியோட அந்த 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 தவோபனோட அந்த இது வருது. இவர் ரிஷியா தானே பிறந்திருக்கணும். ஆக்சுவலா இவர் ராஜாவா பிறந்துட்டா கூட இவர் வந்து ஆக்சுவலா அந்த சத்தியவதியோட பிள்ளையா தானே பிறந்திருக்கணும். பிண்டம் மாறினது இல்லையா, ஆனால் ராஜாவா இருக்கார் இல்லையா, ராஜாவா இருக்கும்போது இவருக்கு வந்து அந்த ராஜாவா இருந்த வரைக்கும் ஒன்றும் இல்லை. இப்போ அவருக்கு வந்து அந்த ராஜ்யசபையில வெறுப்பு வருது, ராஜ்யத்து மேலே வெறுப்பு வருது. நான் ரிஷியா மாதிரி அந்த வசிஷ்டரை நான் ஜெயிப்பேன். அப்பதான் அதுதான் வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரன் பேரை ஆக்கினார், வேற பேரை மாத்திக்கிறார். விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் வந்து விஸ்வாமித்திரன் அவருக்கு பேர் எப்படி வந்து அப்புறம் சொல்றேன். கௌசிகன் தான் விஸ்வாமித்திரன் ஆகிறார். விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் எப்பயுமே ஆகாது போனது காரணம் இதான். அதுல இருந்து விஸ்வாமித்திரர் வந்து வசிஷ்டரை கண்டா ஆகாது. வசிஷ்டர்கிட்ட போய் என்ன பிரம்ம ரிஷின்னு சொல்லுங்கன்னுவார். நீ பிரம்ம ரிஷியே கிடையாது, உனக்கு இன்னும் அந்த பிரம்மமே கைகூடல, உன்னோட மூர்க்கத்தனமும் உன்னோட வேகமும் உங்ககிட்ட இருக்கு, நீ ராஜா தான், அதனால நீ ராஜ ரிஷின்னு வேணா சொல்லிக்கோ, பிரம்ம ரிஷின்னு சொல்லாதன்னுவார். வசிஷ்டர் சொல்ல மாட்டேன்னுவார். வசிஷ்டர் வாயால் நான் பிரம்ம ரிஷின்னு பட்டம் வாங்காத நான் ஓய மாட்டேன்ட்டு அவர் என்ன பண்றார், நிறைய தவங்கள்லாம் பண்றார். அவர் பண்ற தவங்கள் எத்தனையோ பண்றார். விஸ்வாமித்திரர் பண்ற தவங்கள் வந்து விஸ்வாமித்திரருக்கு இதே வேலை. விஸ்வாமித்திரோட தவங்கள்லாம் இருந்திருந்ததுன்னா அவர் எங்கேயோ போயிருப்பார். அவருக்கு வந்து எங்கேயோ போயிருப்பா. அவர் வந்து இந்த ரிஷிகளுக்கெல்லாம் ஒரு இதுலயே வரமாட்டார். அதை இதுக்கு என்ன பண்றாரு,
இந்த ரிஷிகளோட இதுக்கெல்லாம் வந்து அவரோட வர புத்தி எத்தனையோ மடங்கு. ஆனால் அவரோட கோபத்தாலையும் அவரோட அந்த வெறி இருக்கு பாருங்க, அந்த வெறியும் அந்த கோபத்தாலையும் அந்த வரத்தை எல்லாம் வரத்தோட சக்தி எல்லாம் பாழ் பண்ணிடுவார். நிறையா பாழ் பண்ணிடுவார். அவர் எத்தனையோ ஹரிச்சந்திரன் இப்போ இந்திரன்கிட்ட போட்டி போட்டு இந்திர சபையில் போயிட்டு நான் பூலோகத்தில் இருக்க ஹரிச்சந்திரன் தான் சிறந்த ஆள்னு இந்திரன் சொல்லுவான். ஆனால் இவர் ஒத்துக்க மாட்டார். அது எப்படி ஒரு நரன் சாதாரண அவனை போய் சொல்கிற, அவனை வந்து நான் பொய் சொல்ல வைக்கிறேன் பாரு, அவனை பொய் சொல்ல வச்சுக்கோ பார்க்கலான்னு போய் வசிஷ்டர் கிட்டது. வசிஷ்டர் தான் சொல்கிறார் இந்திர சபையில், பூலோகத்தில் நான் ஹரிச்சந்திரன் ஒருத்தருக்கான், அவனை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நான் பண்ணி காட்டுறேன் பாரு. அவர் சொல்கிறதுக்கெல்லாம் வெந்தனாவாதம் பண்ணதான் இவர் வேலை. அதே மாதிரி வந்து இந்த திருசங்கன்னு ஒரு ராஜா, இந்த திருசங்கன்ற ராஜாவை திருசங்கன்னு ஒரு ராஜா நல்லா நாட்டை ஆண்டு இருந்தான். அவனுக்கு என்னன்னா, அவனுக்கு பூண்டோட கைலாசம், அதாவது இந்த இதே உடம்போட இப்படியே சொர்க்கத்துக்கு போகணும்னு அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை. இதை போய் அவன் தவ சக்தியெல்லாம் இதெல்லாம் படித்தவன் தான், நல்ல வலிமை படித்தவன் தான். அவன் போய் வசிஷ்டர்கிட்ட சொல்லுவான். வசிஷ்டர்கிட்ட சொல்லும்போது வசிஷ்டர் இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு இது விஷயம், இதெல்லாம் விபரீத ஆசை, இந்த ஆசையெல்லாம் நடக்காது, இதெல்லாம் வேண்டாம், நீ போயிடுவார். அவர் என்ன பண்ணுவான், வந்து விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்லுவான். விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்லிட்டு வசிஷ்டர் மாட்டேன்ட்டான்னு சொல்லுவான் பாருங்க. சொன்னோன்னு விஸ்வாமித்திரருக்கு ஒரு வேகம் வந்துடும். வசிஷ்டர் சொன்னாரா, அவர் சொன்னதுக்கு நம்ம எகேன்ஸ்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவார், இந்த திருசங்குவை வந்து அப்படியே இவரோட தவசக்தியை முன்னாடி வச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புவார். சொர்க்கத்துக்கு அனுப்பினா சொர்க்கத்துக்கு வாசல் இருக்கா பாருங்க, துவார பாருங்க, அவன் என்ன பண்ணிடுறா, நீ உனக்கெல்லாம் இங்கே வரத்துக்கு அருகதை இல்லாது, நீ அப்படிலாம் வர முடியாது, போன்னு கீழே தள்ளி விட்டுருவார். கீழே வருவான், தலை கீழே வந்துட்டே இருப்பான். வந்துட்டே இருக்கும்போது விஸ்வாமித்திரர்கிட்ட கெஞ்சுவான், கத்துவான் அங்கேருந்து, சுவாமி இது மாதிரி ஆயிடுச்சு எனக்கு, நான் வந்துட்டு இருக்கேன் கீழேன்னு. உடனே விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுவார், அங்கேயே நில்லுவார். அப்படியே பாதி வேலை இருப்பார். எல்லாம் இவரோட தவம் தான். அங்கே நிறுத்து, உனக்கு அங்கே தானே சொர்க்கம் இல்லைன்னா, சொர்க்கத்தில் தானே இடம் இல்லைன்னா, உனக்குன்னே ஒரு உலகத்தையே உண்டு பண்ணி தரேன், அதுவே உனக்கு சொர்க்கம் தான். நீ அங்கே அனுபவிக்க வேண்டிய எல்லா சொர்க்கத்தில் இருக்க எல்லா வசதிகளையும் பண்ணி ஒரு உலகத்தையே நடுவில் நிர்மாணிக்கிறேன். அதான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா திருசங்க சொர்க்கம்னுவா. திருசங்கன்னு வாரத்தில் கூட நீங்கள் கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா திருசங்கன்னு 5 நட்சத்திரம் இருக்கும். இந்த 5 நட்சத்திரத்துக்கு நடுவில் அந்த 5 நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா சங்கு மாதிரியே இருக்கும். அது பேர் திருசங்க நட்சத்திரம்னுவா. அந்த 5 சங்கத்துக்கு நடுவில் இருக்க ஏரியா வந்து அந்த திருசங்கோட ஆளுகைக்கு உட்பட்ட இடம். அது வந்து பெரிய சொர்க்காபுரியே பண்ணிட்டார். திருசங்க சொர்க்கம்னு அதுக்கு பேர். திருசங்குக்குன்னு ஒரு சொர்க்கம் உண்டு பண்ணி கொடுத்தா விஸ்வாமித்திரர். தன்னுடைய தவ வலிமையெல்லாம் இழந்துடுறார். இழந்துட்டு அப்புறம் மறுபடியும் காட்டுக்கு போய் தவம் பண்ணுறார். அது மாதிரி நான் 2-3 தடவை சகுந்தலை துஷ்யந்தன் சகுந்தலை கதை அது ஒன்று இருக்குது, அதை சொல்கிறேன். அதை சொல்லும்போது அது வரும். இந்த துஷ்யந்தன் கதை வரும்போது நான் அதை சொல்கிறேன். துஷ்யந்தன் கதை வரும்போது அந்த கதை தெரியும். எப்படி இந்த ஜமதக்னி முனிவரால், இதில் என்ன முக்கியமான விஷயம், ஜமதக்னி முனிவரால் எப்படி ரேணுகாதேவி தலையை வெட்டுறதுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னு எப்படி தோணித்து. அதுவும் பிள்ளைய கூப்பிட்டு அந்த இடத்துல ராஜநீதி தான் அவருக்கு தலையெடுத்துடுறது. ஏன்னா அவர் ராஜாவோட அந்த பிண்டா ராஜாவுக்காக ஜபிச்சு கொடுத்த பிண்டா இல்லையா, அரச நீதி அவருக்கு வந்துடுது. அந்த நேரத்தில் அரச நீதி வந்து அவர் அதை சொல்கிறார். அவர் அப்பா தலையை வெட்டணும் போது தலையை வெட்டுறதுன்றது எவ்வளோ பேர் சிறைச்சேதம்ன்றது சாதாரண விஷயமா, அது ஒரு முனிவர் வாயால் சிறைச்சேதம் பண்ணுன்னு சொல்லாமா. அந்த நேரத்தில் இவர் வந்து அவரோட அந்த அரச நீதி தான் வேலை செய்யுது மூளையில். அதே மாதிரி விஸ்வாமித்திரருக்கு என்ன அந்த 10 வயதுக்கு மேலே அந்த வசிஷ்டர்கிட்ட தோத்த உடனே நம்ம இதெல்லாம் நமக்கு வேஸ்ட்டு, நம்ம தவம் பண்ணி தவ பலத்தில் நம்ம வந்து பெரிய ரிஷியாகி நம்ம பிரம்ம ரிஷின்ற பட்டத்தை வாங்கணும், வசிஷ்டர் வாயால் நம்ம பிரம்ம ரிஷின்னு கூப்பிட வைக்கணும் அப்படின்னு பண்ணுறாரு. அதை பண்ணி அந்த தவம் பண்ணி அவர் ரிஷியாவே 2 பேரும் ரிஷியாவே போயிடுறா. ஆனாலும் அவருக்கு வந்து அந்த ராஜாவோட இது அப்பப்போ வரும். இவருக்கு வந்து அதே மாதிரி ராஜாவா இருந்துட்டு இவர் என்ன பண்ணிடுறார், இவர் வந்து ரிஷியா மாறினார். இவருக்கும் அந்த ராஜாவா இருந்த அந்த இதெல்லாம் போகாது, அந்த கோபதாபங்கள்லாம், எல்லாரையும் மிரட்டுறது, மூர்க்கத்தனமா பேசுறது, இதெல்லாம் இவர் விஸ்வாமித்திரர்கிட்ட இருக்கும். அது மாதிரி கதை. நாளைக்கு வந்து நம்ம மீதி கதையை பார்ப்போம். தேங்க்யூ.